ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா எஸ்கேப் கேஎஃப்சி ஒபே. இந்த கேம் அதுவும் ரோப்ளாக்ஸ்ல தான் பார்க்க போறோம். யாருக்காச்சும் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ருக்கீங்கன்னா முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது மேல இந்த டேபிள்ஸ்லாம் இருக்கா, இது மேல ஏறி போயிருக்க சொல்றாங்க. நம்மளும் டேபிள்ஸ் இது டீ ஷாப்லலாம் கூட டீ குடிக்கிறதுக்கு டேபிள் மாதிரி வைப்பாங்க தெரியுமா, அது மேலதான். இப்ப செக் பாயிண்ட்க்கு வந்தாச்சு, போய் நிப்போம். அதான் வந்தாச்சு கைஸ். இப்ப டோருக்குள்ள போயிடுவோம். அடுத்த லெவல் இது ஸ்விட் கேம் மாதிரிதான். ஃபர்ஸ்ட் நம்ம கடைசியில போவோம். கடைசிதான் கரெக்டா வந்திருக்கு. அதுக்கடுத்து எதுக்கு போவோம்? ஃபர்ஸ்டே போவோமா செகண்ட் போவோமா தேர்ட் இருக்காதானா? நம்மளுக்கு ஃபர்ஸ்டே போயிடுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் சின்னது நல்லா இருக்கும். இந்த வாட்டி நம்மளே தெரியும். ஃபர்ஸ்ட் தேர்ட் வச்சாங்க, செகண்ட் ஃபர்ஸ்ட் வச்சாங்க. இப்ப தேர்ட் என்ன வைப்பாங்க? செகண்ட் வைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம இது ரெண்டும் வச்சுட்டாங்களே. செகண்ட் நம்ம இதுதானே போவோம் அப்படின்னு வச்சு. இந்த வாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் தான் லக்கு. போமா ஜாலி காய்ஸ். எப்படின்னே தெரியல, கரெக்டா வந்துட்டோம் காய்ஸ். ஆத்தடி என்னடா இது? அதுக்கு அடுத்து நம்ம இந்த லெவலையும் முடிச்சுப்போம். ஏதோ சுத்தமாயி சவுண்ட் கேக்குது. ஐயோ, என்ன எவ்வளவு சுத்தமாயி சவுண்ட் கேக்குதுன்னு எனக்கே கதம் புடிச்சிட்டேங்க. டேய், படக்கூட இல்லையடா. வாங்க நம்ம கடைசிக்கு போனா ஒரு பாக்ஸ், 2 பாக்ஸ், 3, 4 பாக்ஸா தாண்டணும். நடுவுல போனோம்னா இன்னும் 2, 3, 4 4 தானா? சரி, தப்பு, நானே ஒத்துக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதுதான் படம் கூட இல்ல. இப்ப அப்பனா இந்த சிக்கன் மேல ஏறி போறோம். இந்த சைடுனா ஆசிட் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. சிக்கன் மேல ஏறி போமா, இது சிக்கன் மேல குதிச்சு போமா? ஃபர்ஸ்ட் ஏறி ட்ரை பண்ணி பார்ப்போம். தொட்டாலே அது ஏதோ விஷம்னு சொல்றாங்க. சரி வாங்க, நம்ம ஏறி தான் போகணும். என்னடா படிக்கிட்டே இல்ல, அது படிக்கு மேல போகுது. என்ன இடம்? கேஎஃப்சில கொட்டி கிடக்குது. ஓ, இந்த சைடு போனோம். போய் அப்படியே அங்க போய் இங்க போனோம். இப்ப வாய்க்குள்ள போறதுக்கு காலுக்குள்ள போ சொல்றாங்க. என்ன தெரியல, அது என்ன தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் முடிப்போம். ஃபர்ஸ்ட் பர்கர். ஃபர்ஸ்ட் 5 பர்கர் இருக்கு. ஒரு பர்கர் தாவியாச்சு, இன்னொரு பர்கர் தாவியாச்சு, இன்னொரு பர்கரும் தாவியாச்சு. இந்த லெவல் ஈஸி தான். நம்ம எல்லா ரோப்ளாக்ஸ்ல உள்ள எல்லா 5 பர்கர் 6 பர்கர் ரோப்ளாக்ஸ்ல உள்ள எல்லா கேமுமே இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. சரி வாங்க அப்படியே குதிச்சிடலாம். அதுதான் இது செக் பாயிண்ட் வந்தாச்சு. அதுக்கடுத்து இந்த இதுல படாம இப்படி குதிச்சு இது எப்படா போக முடியும்? ஓ, ஜஸ்ட் மிஸ். அப்பாடி, ஜஸ்ட் மிஸ் காய்ஸ்.
எப்படியும் வந்தாச்சு. அதுக்கு அடுத்து இதுல போனோம் போல. இப்படியே பொறுமையா நம்மளும் போகும். வாங்க guys, அப்படியே பொறுமையா. இந்த பொண்ணு இவ்வளவு குதிச்சு குதிச்சு போகுது, விழுந்துருமோ? விழுகவே இல்லை. அதே மாதிரி நம்மளும் குதிச்சு போக பாப்போம். ஐயோ விழுந்துருமோ? தேவையில்லாதது. அதான் சொல்றது, இன்னொருத்தவங்களை பார்த்து நம்மளும் பண்ணிடவே கூடாது. ஆமா, just miss guys. அப்படியே ஒண்ணு ஒண்ணா தாவிட்டே போவோம். திரும்பி ஜஸ்ட் மிஸ் தான். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க போவோம். அதுக்கு அடுத்து இங்க இருந்து இங்க போவோம். அதுக்கு அடுத்து இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, அதுக்கு அடுத்து ஜூம் பண்ணுது கைஸ் அப்பப்ப இந்த கேமரா. அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளவுதான். வந்தாச்சு. அதுக்கு அடுத்து விஷமா? அப்ப இதுவும் விஷமா தான் இருக்கும். நீங்களும் இந்த கேம பாத்துக்கிட்டு இந்த பொருள்லாம் விஷம் எடுத்து சாப்பிடாம இருக்காதீங்கன்னா, இது ரொம்ப கொஞ்சம் ரேராவே சாப்பிடுங்க. இருந்தாலும் ஐயோ, நான் என்னையே திட்டிக்கணும். நான் உங்களை சொல்லிட்டு நான் என்னைய பார்க்காம விட்டேன். இருந்தாலும் ஒரு வகையில நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே. ஐயோ, இந்த லாஸ்ட் ஒண்ணுதான். நான் வேற மாதிரி அமுக்குறேன், அது வேற மாதிரி வருதுடா. டேய், நான் காட்டவே அமுக்குனேன். ஐயோ, இந்த கேம் ஒண்ணு இது பக் ஆகுது, நம்மள போட்டு உயிரை வாங்குது. அப்படியே வந்தாச்சு. இது அப்புறம் குதிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஜஸ்ட் மிஸ். செக் பாயிண்ட் இல்லையோ? இல்லைன்னா அங்க இருந்து வருமா? அந்த பெப்சி பாட்டில் இருக்கா, அதுக்கு பக்கத்துல இருந்து வரணும். ஏன்டா இங்க ஒரு செக் பாயிண்ட் கொடு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ் கைஸ். நல்ல வேலை. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான்டா. இன்னும் ஒண்ணு கட்டு எங்க தவறுது? அவ்வளவுதானே. ஐயோ அப்பாடி, ஜஸ்ட் வாயா இது. ஐயோ கர்ம நாக்கு. என்னங்க இது? ஐயோ, இத உளிச்சு விட்டானா அவ்வளவுதான். என்ன பண்ணோம்? ஓ, குதிக்கணுமா? என்னது இது? ஐயோ கர்மம், என்ன நம்மளாம் சாப்பிட்டதெல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கு. கர்மம். மீன் சாப்பிட்டுருக்கானா? மீனா? கறி சாப்பிட்டுருக்கான். அதுக்கு அடுத்த மீன் இது என்னன்னு தெரியல. ஏதோ குச்சியில ஏதோ சாப்பிட்டுருக்கான். அதுக்கு அடுத்த மீன் சாப்பிட்டுருக்கானா? இது ஒண்ணு மீன் சாப்பிட்டுருக்கான். மீன் அப்படியே என்ன ஃப்ரை பண்ணாமே சாப்பிட்டுருவானோ? இது என்னன்னே தெரியல. ஓ, சிக்கன் பீஸா? பாதி சிக்கன் பீஸ் போல. ஐயோ, ஜஸ்ட் மிஸ் கைஸ். இந்த கேம்ல இது மட்டும் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த வயிறு பகுதி தலைவன ஓரளவுக்கு பரவாயில்லதான்.
ஆனா என்னது அது பச்சை கலர்ல இருக்கு, அதுதான் தெரியல. சரி வாங்க, நம்மளும் அப்படியே. இது மட்டும் எப்படா தவறுது? போன வாட்டி இதே மிஸ்டேக் தான், இந்த வாட்டி இந்த மிஸ்டேக், அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக் விடக்கூடாது. அப்படியே நம்ம அசால்ட்டா தாண்டிட்டு போகணும் காய்ஸ். அப்பாடி எப்படியோ வந்தாச்சு. செக் பாயிண்டே புடிச்சாச்சு காய்ஸ். அதுக்கு அடுத்து இது மேலதான் போகணும். ஓ, அது மேல படக்கூடாது. இப்ப இது மேல படக்கூடாதான் காய்ஸ். என்ன பண்றது? குதிச்சு குதிச்சலாம் இப்பதான் போறது. இது மேல குதிச்சு போகலாமா? ஓ, இது மேல குதிக்க முடியாதா? நான் குதிச்ச எதுவும் ஆகாதுன்னு நினைச்சேன். ஏய், தொடவே இல்லடா, கடுப்பேத்துறாங்கடா கைஸ், கடுப்பேத்துறாங்க கைஸ். இது ஒண்ணு. வந்துருச்சு. ஐயோ, இதோ வந்துருச்சு. வெளில வந்தாச்சு காய்ஸ். அதுக்கு அடுத்து இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு. ஐயோ, கொஞ்ச தூரம் தான்டா, அந்த பொண்ணு போயிருச்சு. நம்மளுக்கு முன்னாடி வரவங்க எல்லாம் போயிடுறாங்க. நம்ம அப்பப்பையும் இந்த கேம் ஒண்ணு பக் ஆகிட்டு இருக்குது. ஐயோ, ஜஸ்ட் மிஸ் गाइस. இது நான் ஒத்துக்கிறேன், பட்டுச்சுதான் நானும் பார்த்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் வாட்டி பாடவே இல்லை. அதுக்கு அடுத்து இந்த ஏதோ இது மாதிரி கதை தாண்டணும். ஜஸ்ட் மிஸ் गाइस. அப்படியே தாண்டா, செவ்வாழ தாவு. நான் ஒண்ணுதான் தாவிடுறா. அப்படி எப்படி தாவிட்டான்? ஐயோ, இந்த பகுதியா? கருமோ. ஏண்டா அது மேல படாம தான் குதிக்கணுமா? பிரெஞ்சு ஃப்ரைஸ்ல படுது. தொண்டையில இல்லாமடா அப்ப ஏதாச்சும். அப்படி அப்படி என்னடா பண்ணணும்? ஓ, இது மேல பட்டு போகணுமா, படாம போகணுமா? பட்டாலும் குறி. ஐயோ, படவே இல்லடா, கடுப்பேத்துறாங்க. அப்பாடி வந்தாச்சு गाइस. அந்த பொண்ணு அங்கனே மாட்டிக்கிட்டு இருக்கட்டும். என்னடா எலும்பெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு எலும்பு மட்டும் ஏதோ உடஞ்சிருச்சு போல. ஒரு எலும்பு உடஞ்சிருச்சா இல்ல நெளிஞ்சிருச்சா அது நம்மளுக்கு எதுக்கு? அவன் எலும்பு தானே அவன் பாத்துப்பான். ஜஸ்ட் மிஸ் गाइस. என்னடா ஒண்ணுமே தெரியல. ஜஸ்ட் ஐயோ, நானே போய் மாட்டிக்கிறேன் गाइस. அந்த பொண்ணு அங்கனே. இனிமே அந்த பொண்ணை பத்தி இழுக்கவே கூடாது.
இதோட எப்ப பண்றதுன்னு தெரியல எனக்கும். இவனை விட்டு என்னைக்கு தாண்டது? டேய் படவே இல்லடா. அப்படி பட்டுச்சுதான் போல. நான் அந்த பொண்ணு இங்க வந்து திரும்பியும் இங்க வந்து விழுந்துருச்சு. நம்மளும் டேய் படவே இல்லடா. அப்பாடி எப்படி வந்துருச்சு நம்மளுக்கு. அப்பாடி சொல்லணும். அந்த பொண்ணு எப்படியே போயிடும். இனிமே அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி தான் வாய் வைக்கணும். அந்த பொண்ணு எப்படியோ போயிடும். அப்பதான் அந்த பொண்ணு போகாது. ஏய் படவே இல்லடா. கடுப்பேத்துறாங்க. ஐயோ இந்த மிஸ்டேக் மட்டும் நான் பண்ணவே கூடாது. இதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கணும். நான் ஒழுங்கா போறேன். ஆனா ஐயோ நெத்த சொல்றது இவங்கள. இது மட்டும் தாண்டா. அந்த பொண்ணு போயிருச்சு. ஐயோ போயிடுச்சு. துணைக்கு அவனும் இல்ல. அந்த பொண்ணு பேர் என்னன்னு பார்க்கவே மறந்துட்டேன். அந்த பொண்ணு பேர் என்ன? ஜஸ்ட் மிஸ். அப்படியே போயிடுறா. என் செல்ல குட்டிடா. அப்படியே போயிடு. அப்படிதான். இன்னும் ஒன்னே ஒண்ணுதான். அப்படிதான்டா. தாண்டியாச்சு கைஸ். எப்படியோ இது கொஞ்சம் ஈஸி தான். அதோட அதுக்கு கம்பேர் பண்றதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாரும் இப்படியே ஓடுறாங்க. ஓ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கு. நம்மளும் அதே மாதிரி ஓடிடுவோம். குதிச்சுதான் ஓடணும்னா நம்மளுக்கு என்ன பண்றது? பேசாம குதிச்சு ஓடி இருக்கலாம். நம்ம தப்புதான் கைஸ். எப்பயுமே அப்படியே சரிஞ்சு இருந்தாச்சு. எங்கடா வந்தோம்? என்னடா பண்றது? ஐயோ இந்த இடம் தான் எனக்கு கர்மம். இந்த இடம் நல்லா. இது என்ன இடம் தெரியுதா கைஸ்? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியுது. சரி வாங்க. ஏய் நான் லெஃப்ட் சைடு தாண்டா அமுக்குனேன். அதான்டா வரவே மாட்டேங்குது. நம்ம இந்த சைடு போய் குதிப்போம். ஐயோ அது மேலேயே நம்ம போய் குதிச்சிட்டோம் கைஸ். அதான் மிஸ்டேக். அந்த பொண்ணு போயிடுச்சா? போக கூடாதுன்னு பாக்குறேன். அப்பதான் அந்த பொண்ணு போகுது. அது மேலே இருக்காரு கைஸ். இது மட்டும் அதுவா நகருது. அடி எப்படியோ வந்தாச்சு கைஸ். எந்த இடம்? கருமு டாய்லெட் அது. ஓ இது என்ன இடம்? டாய்லெட் அது. ஓ இது மேல குதிச்சு போகணுமோ? இதுக்கு அடுத்து எங்க போனோம்? அமுக்கிட்டோன்னா வெளில போயிடலாமா? அமுக்கிட்டோம் கைஸ். அவ்வளவுதான் வந்தாச்சு.
வந்தாச்சு, வெற்றி பெற போகிறோம். ஐயோ, நான் பயந்தே போயிட்டேன். பின்னாடி பிளாக் கலர்ல குடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் எவனாச்சும் லெஃப்ட் சைடு குடிக்கிறமே வைப்பானா? ரைட் சைடு குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எவ்வளவு தூரம்? ஜஸ்ட் மிஸ் காய்ஸ். இதான் காய்ஸ் இதோட இதுவே. அதுவும் விழுந்துடக்கூடாது. இதோட இந்த லெவலோட அந்த இதுவே அதுதான். நம்ம கீழே விழுந்தாலும் தப்பா, நம்ம இந்த கிராஸா விழுந்துட்டோம்னா ஒண்ணும் இல்ல. தப்பா இப்ப இந்த சைடு விழுந்தோம்னா அவ்வளவுதான். ஜஸ்ட் மிஸ். இன்னத்துக்கு அவுட் ஆயிருப்பேன். ஜஸ்ட்ல போய் நிப்பாட்டுறாங்களே, கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. பஸ்ல இருந்தா எங்கடா இருக்கு? அது இருக்க உயரத்துக்கா, நான் இருக்க உயரத்துக்கா? இந்த ஃபர்ஸ்ட் பழகு இது ஒண்ணு, அது அதுவா வந்து நானே இருக்கிற கடுப்புல. வேற ஏதோ செகண்ட் இதுல மாட்டினாங்க. நம்ம தாண்டி போயிடலான்னு. எப்பயுமே இந்த பேச வரும்போதுதான் அந்த ஏதாச்சும் ஆயுது கைஸ். நல்ல வார்த்தையா, நல்ல இதுவா பேசும்போதுதான் ஆயுது. முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம போன மாதிரிதான் காய்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தாண்டி தாண்டி போயிடலாம் அப்படின்னு பாக்குறேன். முடிய மாட்டுது. அப்படிதான்டா. மேல மட்டும் பார்த்தாதான் அந்த மாதிரி ஆகுது. Just miss it. Just miss அப்படியே போயிடலாம். டேய் பாவிகளா, இத்தூண்டு தப்பு காண்டி இவ்வளவு தூரமா? இன்னும் ஒரு படி ஏறினா நான் ஃபர்ஸ்ட்ல வந்திருப்பேன்டா. இதுக்கே ரொம்ப நேரம் இருக்கு, 1/2 மணி நேரம் இருக்கும். முடிஞ்சிச்சு. நல்ல வேலை. அப்படியே பொறுமையா
எவ்வளவு பொறுமையா போக முடியுமோ அவ்வளவு பொறுமையா போங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி வாய்ஸ்ல பேசுறானே நினைக்காதீங்க, அதுவே தனி ஸ்டைல். நம்ம இங்கிலீஷ்காரன் மாதிரி பேசுறோமோ, இங்கிலீஷ் புலாம அப்படின்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் சும்மா ஸ்டைலுக்கு தான் கைஸ். அப்பாடி அடைஞ்சிட்டான்டா குமாரா, இனிமே வின்னுடா. ஐயோ குப்பை தொட்டி இடமா. guys, just miss guys. ஃபர்ஸ்டே வா, பக்கத்துல போனோம்னா பக்கத்துல போனோம்னா பக்கத்துல பக்கத்துல போனோம்னா பக்கத்துல போனோம்னா பக்கத்துல போனோம்னா பக்கத்துல போனோம்னா பக்கத்துல போகாமன்னு சொல்லுவோம். என்ன ஆகுது பார்ப்போம். பக்கத்துல போகாம பக்கத்துல போகாம, அது ரெண்டு தான் ஆகுது. பக்கத்துல போனோம்னா அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்துல போனோம்னா பக்கத்துல போனோம்னா, இதுவும் ரெண்டு. அதுதான் அந்த ஆண்டு கூட இல்ல. நம்ம பாட்டுக்கு சைலண்டா வந்தாவே அதுவே வந்துருது கைஸ். இப்படியே குப்பையிலயும் பாட முடியாது, அப்படின்னா இந்த சைடு போகவே முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு கீழ இருந்து மேல வரைக்கும் வந்திருக்கேன் கைஸ். ஈஸி தான் நினைச்சேன், அதுக்கு இது பெட்டர். ஆனா அந்த பொண்ணுதான் காணும். என்னடா பொண்ணு பொண்ணுன்றானே அப்படின்னு நினைக்காதீங்க, அந்த பொண்ணு இருந்தா ஏதாச்சும் க்ளூ கூட கொடுக்கும் அப்படின்னு நினைச்சேன். நானா நினைக்கிறேன், நாங்க நினைக்கிறேன்னு சொல்றான். எதுவுமே புரியாம பேச மாட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க. யோச்சா அப்படியே ரெண்டு தாண்டா பட கூட இல்லடா. அதுவும் கொஞ்சம் போக போக ஸ்லோவாகுது இது. படவே இல்ல. இப்ப பர்கர்ல பட்டா மட்டும் என்னடா ஆக போகுது, அதான் எனக்கும் தெரியல. गाइस என்ன गाइस வரவே மாட்டேங்குது गाइस. நீங்க ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் போட்டீங்கன்னா அப்படியே நம்ம அங்க போய் நிப்போம். ஏன் गाइस போடவே இல்ல? போட்டாதான் गाइस போக முடியும். ஐயோ ஐயோ, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போடுறீங்க, நானும் நினைக்கிறேன் அப்படியே போட்டுருங்க. இப்ப பாக்குறோங்களா, வேணடா நான்லாம் போட மாட்டேன்னு நினைக்காதீங்க. கடைசி வரைக்கும் போயிட்டு அப்ப நீங்க இன்னும் போடவே இல்லை गाइस, அதனாலதான் गाइस போகவே மாட்டேது.
அப்படியே போட்டுருங்க கைஸ். போட்டு டேய் படவே இல்லடா. அப்படின்னா இப்படி போய் பாப்போம். எப்படியாச்சும் எங்கிட்டோ போகுது. ஐயோ இங்க இருந்தா விடிஞ்சிச்சு. இது போற என்ன ஆகும்? போக கூடாதோ? அந்த தைரியம் இருக்கணும். எப்படி வந்துட்டோமா கைஸ்? எப்படி கைஸ் எனக்கே தெரியல. நானா போய் மோதிக்கிட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். அப்படியே என்னடா கீழ இருந்து வர சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. இதுதான் நம்ம ரொம்ப பொறுமையா போகணும். அப்படியே லைக் ஷேர் போட்டிருப்பீங்கன்னு நானும் நம்புறேன். என்னடா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு போறீங்க? போக போக வந்துகிட்டே இருக்கும் போல. நானும் சொல்றேன், யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க காய்ஸ். வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு. பர்கர் மட்டும் சுத்தம் போல. ஏய் டேய், இன்னைக்கு முடிச்ச மாதிரிதான். எது வரைக்கும் ஒரு பர்கரு, ஒரு லெக் பீஸ் பர்கர், பெப்சி, 4 பர்கரு, 2 லெக் பீஸ், 2 பெப்சி. எதுக்கு அதுலயே போயிருக்கலாம். அது போகவே கஷ்டமா இருக்குடா. கொஞ்சம் பொறுங்கடா. அதுவும் சுத்தமா? அட பாவிகளா, என்னடா ரெண்டுமே சுத்துச்சுனா நான் என்ன பண்றது? ரெண்டுமே சுத்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு போக முடியாது guys. இதுக்கும் போய் கொடுத்தா பை ரோப்ளாக்ஸ் அண்ட் ஐட்டம்னு போட்டிருக்காங்க. அத போய் தொட்டோம்னா இப்ப பாருங்க, இப்பதான் தெரியும் ஏன் அது பண்றது. ஒரிஜினல் கிளாஸ் கொடுக்கணுமா இவங்களுக்குலாம். நான் ஒரிஜினல் கிளாஸ் கொடுத்தேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிடும். இங்கிட்டுலாம் போக முடியாதா? கிட்ட இருந்து எங்கடா நான் தப்பிக்கிறது? இது பார்க்க குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. அப்படிதான் கிருத்திக், அப்படியே போயிடா. அப்படியேதான் அப்படியே ஒண்ணு நம்ம 3 தாண்டிட்டோம் guys. மொத்த 8ல நம்ம 3 தாண்டிட்டோம். ஐயோ ஏய், ஒரு 4 கூட தாண்ட முடியலடா. சரி பாய் guys, இதோட கேம் முடிச்சுக்கலாம் நானும் நினைக்கிறேன். இதோட கேம் முடிச்சுப்போம் guys. அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே சப்ஸ்கிரைப் தான் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் நீங்க மத்ததெல்லாம் பண்ணணும். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி
ஷேர் பண்ணி லைக் பண்ணி என்னடா இவன் பண்ணின்றானே அப்படின்னு சொல்லாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ், பாய் 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 பாய்.